தன்னை ஏ.ஆர். ரஹ்மானின் முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம் என சாய்ரா பானு ரஹ்மான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் உடனான 29 ஆண்டுகால திருமண உறவில் இருந்து வெளியேறுவதாக கடந்த ஆண்டு சாய்ரா பானு அறிவித்தார். இதையடுத்து இருவரும் பிரிந்து தனித்தனியே வசித்து வருகின்றனர். தனது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஏ.ஆர். ரஹ்மானை விட்டு பிரிய மிகவும் கடினமான மனதுடன் முடிவெடுத்ததாக சாய்ரா பானு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருவரின் பிரிவும் திரை வட்டாரத்தில் அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியது. இந்த சூழலில் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவர் சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. சில மணி நேர சிகிச்சைக்கு பிறகு ஏ.ஆர். ரஹ்மான் வீடு திரும்பினார். தொடர்ந்து மேற்கொண்ட பயணத்தின் களைப்பால் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக ஏ.ஆர். ரஹ்மானின் சகோதரி ஃபாத்திமா ரஹ்மான் தெரிவித்திருந்தார். தற்போது ஏ.ஆர். ரஹ்மானின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏ.ஆர். ரஹ்மானின் உடல்நிலை குறித்து பேசி சாய்ரா பானு ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடவுளின் ஆசியால் அவர் நலமாக உள்ளார், அவருக்காக என்னுடைய பிரார்த்தனை என்றும் இருக்கும், என்னை ஏ.ஆர். ரஹ்மானின் முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம், நாங்கள் இருவரும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை, நாங்கள் இன்னும் கணவன் மனைவிதான், எனக்கு உடல்நிலை பிரச்சனை இருப்பதால் அவரை மன அழுத்தத்துக்கு ஆளாக்க வேண்டாம் என நினைத்துத்தான் பிரிந்தேன் என்று கூறியுள்ளார். अल्लाह के फजल से वो अभी ठीक है, उनको कुछ भी नहीं है। और मैं आप सबको ये भी कहना चाहती हूँ कि हम लोग ऑफिशियली डिवोर्स्ड नहीं हैं, वी आर स्टिल हस्बैंड एंड वाइफ, इट्स जस्ट दैट वी आर सेपरेटेड बिकॉज मेरी तबीयत पिछले 2 साल से सही नहीं थी और मैं इनको ज़्यादा स्ट्रेस भी नहीं देना चाहती थी। हाँ, बट प्लीज़ आप मीडिया वालों को यही गुजारिश है कि आप एक्स वाइफ करके ना बोलें. தன்னை ஏ.ஆர். ரஹ்மானின் முன்னாள் மனைவி என குறிப்பிட வேண்டாம் என்று சாய்ரா பானு பேசி இருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.